ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SDTA சேனல். ஒரு வழியாக ஃபைனல் டே ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அதிசயம்னா இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி கேர்ள்ஸ் வேயிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ காலையில் மார்னிங் வந்துட்டு எப்பயும் போல் ரன்னிங் வந்துட்டோம் ஸ்டேடியத்துக்கு. இன்றைக்கி என்ன அதிசயம்னா ரிதன்யா வந்திருக்காங்க. லாஸ்ட் டேங்கிறனால கொஞ்சம் சின்சியராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, இன்றைக்கி லாஸ்ட் டேக்கு வந்துட்டாங்க. இப்போ எப்போயுமே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா டைமுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லைட்டாக கொஞ்சம் நம்மளோட உடம்பு வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் வந்து எடுத்தோடனேயுமே அப்படியே டக்குன்னு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் போனால் நம்ம உடம்போட நம்ம பண்ண ஸ்ட்ரெச்சிங் வந்து கொஞ்சம் ரன்னிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ லைட்டாக வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரெச்சிங்காக தான். ஸோ அதனால் இப்போ அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. ஸோ ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு ரவுண்டு பண்ணோன்னா 2.5 கிலோமீட்ரு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லாஸ்ட் டேங்கிறனால 3 ரவுண்டு நான் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு 7.5 கிலோமீட்ரு. இது நம்ம சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டார். 3 லேப் முடிச்சுட்டு வந்துட்டார். இந்த டைம் வந்து சந்தோஷ் வந்து ஸ்டேட் மேட்ச்சுக்கு செலக்ட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக செலக்ட் ஆக வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ஹரி தான் வர்றாரு. ஹரி வந்துட்டார். 3rd லேப் ஹரி முடிச்சிட்டாரு. அடுத்து வந்துட்டு அப்படியே ரிதன்யா கண்டினியூவாக வந்துடுவாங்க. ரிதன்யா வந்து இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டே ரன்னிங் வெளியில் ஸ்டேடியத்தில் பண்ண வச்சுருக்கோம். மற்றபடி நம்ம கிளாஸ்லலாம் கண்டினியூஸாக ரன் பண்ணுவாங்க 1 hour. இது வந்து இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானே சின்ன வயசுலேருந்து ஓடிக்கிட்டு இருந்தனால, ஸோ எனக்கு இந்த ஒரு லேப் வந்து எவ்வளோ டைமிங்கில் வருவாங்க, எத்தனை கிலோமீட்டர் ஓடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நமக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா 3 லேப் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 லேப் வந்து பார்த்திங்கன்னா 12 மினிட்ஸ், லாங்கஸ்ட்டு டைமாக 12 மினிட்ஸில் பண்ணணும். ஆனால் நம்ம பசங்க 16 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண வைக்கணும். ஸோ 3 லேப் முடித்ததும் எப்பயும் போல் தான் ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப்பு. ரன்னிங் முடித்ததுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்மளோட கேம் அந்தமாரி, நம்மளோட ஸ்போர்ட் அந்தமாரி. ரன்னிங் முடிச்சுட்டு அப்படியே விட்டோம்னா ஃபிசிக்கலாக வந்துட்டு நம்ம உடம்புலாம் டைட் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்கும். பட் நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளெக்சிபிள் இருக்கணுமோ அந்த இடத்த மட்டும் நம்ம லூஸ் பண்ணிடணும். அப்படின்னா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், நம்ம கேமுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பசங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எல்லா ஸ்போர்ட்லேயுமே இருக்கிற வார்ம் அப்ஸ் தான், காமனான வார்ம் அப்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுவோம் எப்போயுமே. நான் வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours இருக்குன்னா அதில் வந்து 1.5 மணி நேரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் வார்ம் அப்ஸ் தான் நான் பண்ண வைப்பேன். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் தான் நம்ம டேக்வாண்டோ டெக்னிக்கலான ப்ராக்டிஸ்க்கு நம்ம உள்ளார போவோம். இது வந்து ஹிப் சிட்டப் பண்ணுறாங்க, ஹீல் ரைஸ் பண்ணி நல்லா டேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரெச்சிங் நல்லா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் நம்ம வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு காலையிலையும் சாயந்தரமும் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நமக்கான மேட்ச் டே வந்து வந்துருச்சு. நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து மேட்ச் அன்னைக்கு மேட்ச்சில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட்லாம் நான் கொடுக்குறேன். மேட்ச் வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த தடவை நிறைய எதிர்பார்ப்புகளோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 வருஷமாக வந்து மெடல் பண்ண முடியாமல் ஏமாந்து வந்துட்ருக்கோம். இந்த டைம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மெடலோடு நம்ம வரணும் அப்படின்ட்டு தான் இவ்வளோ ஹெவியாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயும் போடுற எஃபர்ட்டு தான், பட் இந்த டைம் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா வந்து ட்ரைனிங் நான் டேக் கேர் பண்ண வச்சுருக்கேன். ஸோ பசங்களும் அதுக்கேற்ற மாரி நல்ல எனர்ஜியோடையும் நல்ல பூஸ்டோடையும் இருக்காங்க. இந்த டைம் அவங்களுமே வந்து ரொம்ப வெறியாக இருக்காங்க, நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு பிளேஸாவது போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஈஸி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து இப்போ எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற
ஆடிஎஸ் பிடிஎஸ் மேட்ச்சுக்காக தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 to 38 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டோட மேட்ச்சுங்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து அந்தந்த வெயிட் கேட்டகிரிக்கும் ஏஜ் கேட்டகிரியும் பிரித்து தான் நம்ம கேமில் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம பசங்க எந்தளவுக்கு அடிக்கிறாங்களோ அதே வெயிட்டில் தான் நம்ம ஆப்போனண்ட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்க அடிக்கிறதும் ஒரே வெயிட்டாக தான் இருக்கும். அதுதான் நம்ம ட்ரைனிங்கில் வந்து எப்படின்னா தடுத்தெல்லாம் விளையாட மாட்டோம். அதுக்கெலாம் டைமே பற்றாது. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் அடிக்கும்போதே பிளாக் வச்சு டக்குன்னு அடித்து பாயிண்ட் எடுக்கணும். கபடி கேம் மாரி ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கணும். இப்போ ஒரு ரைடர் உள்ளே போனால் எப்படி ரொம்ப கவனத்தோடு ரைட் பண்ணி முடிச்சுட்டு வருவாங்கள்ல, அது மாதிரி தான். மேட்ச்சுக்கு உள்ளே போயிட்டோம்னா ரொம்ப கவனத்தோட பாயிண்ட்டையும் விடக்கூடாது. அதே சமயத்தில் ஸ்கோரும் எடுக்கணும். நல்ல ஸ்பீடான கேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடு, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கேம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் காமனாக ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம கேமை சூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்கன்ட்டு. ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா மேட்ச் டேஸுங்கிறனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியாமல் போச்சு. ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த மேட்ச் போயிட்டு அதில் இருக்கிற வீடியோஸையும் உங்களுக்கு நான் எடுத்து என்னென்ன மாதிரின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக போடுறேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டேடியம் ஒர்க் அவுட்டோடு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து மேட்ச்சுக்கு கிளம்பிடுவோம். ஃபஸ்ட் டே ரிதன்யா கேர்ள்ஸுக்கு வேயிங்கிறனால ரிதன்யா கூட்டிகிட்டு போவோம். அடுத்தடுத்தது 3rd டே 4th டே வந்து பாய்ஸுக்கு. ஸோ 3rd டே வந்து பாய்ஸை வந்து கூப்பிட்டு போவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.